இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இன்றைக்கு இருக்கிற சில காரியத்தை ஆண்டவர் எடுக்கிறாருன்னா நீங்க வெறுமையா நிக்கிறீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு ரெண்டாவது உங்களுக்கு போக வேண்டிய இடத்தை, பராமரிக்க வேண்டிய இடத்தை இங்க கைவிடும் போது, இங்க மறக்கும் போது, இங்க நமக்கு எதிராய் திரும்பும் போது நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வாசலை கர்த்தர் அடைப்பார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு வாசல் அடையுமே, ஆனால் இன்னொரு வாசலை ஆண்டவர் திறக்காம இருக்கிற வாசலை கண்டிப்பா கர்த்தர் அடைக்க மாட்டார். நீங்க இந்த வாசல் அடைபட்டதை குறித்து நீங்க எவ்வளவு வேணும் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை சிலருக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஐயோ, இவ்வளோ பெரிய வாசல் எனக்கு அடைக்கப்பட்டதே, நதியினுடைய தண்ணீரே வற்றி போயிருச்சே, நான் இனி எப்படி பிழைப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நதியினுடைய தண்ணீர் வற்றி போனாலும், உங்களுக்காக திறக்கப்பட்ட பெரிய வாசல் அடைக்கப்பட்டாலும், இன்னொரு வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறக்காம இந்த வாசலை கண்டிப்பா அடைச்சிருக்க மாட்டாரு. சீக்கிரமாய், வெகு துரிதமாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்காக திறந்திருக்கிற அந்த இன்னொரு வாசலை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த வாசலிலே கர்த்தர் உங்களுடைய கண்கள் காண அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.